நடிகர் கமலஹாசன் பிறந்த அந்த பரம்பை மண்ணில் அதற்கு அருகாமையில் இருக்கிற அலங்கானூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணிப்பொறி அறிவியலை பாடமாக எடுத்து நடத்துகிற ஆசிரியன். இந்த அரங்கத்தில் காலையிலிருந்து நான் உற்று நோக்குவது ஒன்றைத்தான். இந்த அறையில் ஒரு சிறிய வன்முறை நிகழ்வதாகவே நான் உணர்ந்தேன். காரணம், நீங்கள் பேச்சாளருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காகவே பேராசிரியர் பெருமக்கள் அங்கும் இங்குமாக உலா வருவது எனக்கு பெரும் வியப்பையும் அதிர்ச்சியும் தருகிறது. உங்களை கட்டாயப்படுத்தி கவனிக்க வேண்டும்ங்கிற ஒரு வன்முறை தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். நான் பொதுவாக நினைப்பேன், நேற்று கூட அருமை அண்ணனுடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தை நான் பார்க்க சென்றேன். ஆனால் ஒன்று நான் கேட்கிறேன், மாணவ உறவுகளே, நான் ஒரு ஆசிரியராக நினைத்தேன், 2 சொற்களை என் மாணவ பிள்ளைகளிடம் சொல்லக்கூடாது என்று நினைப்பேன். அது மிகப்பெரிய அவலம் என்று நினைப்பேன். ஒன்று, பாடத்தை நடத்தும் போது ஆசிரியர்கள் சொல்வார்கள் கவனி அப்படின்னு. எந்த திரைப்படம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இதோ இந்த கூலி திரைப்பட இருக்கிறது, எல்லோரும் இந்த திரையினுடைய பார்வையை உட்செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டா, பெயர் பலகை போட்டுவிட்டா கவனிக்க சொல்லுகிறான். நீங்கள் தொலைக்காட்சி தொடரை நீங்கள் உற்று நோக்குகிற பொழுது இதோ தொலைக்காட்சி தொடர் ஆரம்பித்து விட்டது பாருங்கள் என்று யாரும் அறிவிப்பு பலகை சொல்வதில்லை. ஆனால் ஆசிரியன் பாடம் நடத்தும் போது ஒரு அவச்சொல்லை சொல்கிறான், கவனி என்று. 2வது சொல்கிறான் படி என்று. மாணவர்களுடைய தொழிலே படிதானே, படித்தல் தானே. இந்த 2ஐயும் சொல்லக்கூடாது என்று நினைப்பேன். அதை போல என் பேராசிரியர் பெருந்தெய்வங்கள் அமர்ந்தே அவர்களை கவனிக்க வைக்கலாம். அவர்கள் கவனிக்கிறார்களா இல்லையா என்பதை கவனிக்க வேண்டாம் என்று நான் உங்களை பாதம் தொட்டு கேட்கிறேன். ஏனென்றால் எங்கள் அண்ணன் பேச்சை தொடங்கும்போது உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், வந்து சேர்ந்திருக்கும் என்று வணக்கம் பாதம் நோக்கி உங்களை கேட்ட பிறகு உங்கள் கண் உயர்த்தி இந்த கருத்தாளர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்பீர்கள் என்று நினைக்கிறேன்.